ஜிவி பிரகாஷோட இம்மார்டல் மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. விஷ்ணு விஷால் ப்ரொடியூஸ் பண்ணுற அடுத்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு நாளைக்கு வரப்போகுது. டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கும் நாளைக்கு ரிலீஸ் ஆகிட்டோம். ராம் சரணோட பெட்டி மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஜூன் 4 மூவி ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகேயனோட செய்யன் படத்துக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவோட கருப்பு படம் ரிலீஸ் ஆன 3 நாளில் வேர்ல்டு வைட்டா 147 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது அஃபிஷியல் ரிப்போர்ட். ட்ராக் ரிப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா அதை நான் ஒரு தனி வீடியோவா போடுறேன். இல்லை இப்போ வந்துருச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கூட மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் படத்தோட தமிழ்நாடு வசூல் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 60 கோடி இந்த படம் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூர்யாவுக்கு பிக்கெஸ்ட் ஹிட் இந்த படம். நிறைய இடத்துல இந்த படம் இப்பவே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. அண்ட் படம் ரிலீஸ் ஆன 3வது நாளான நேத்திக்கு சண்டேல 50 கோடி கிட்ட சண்டேல மட்டுமே வசூல் வந்திருக்கு. சூர்யாவோட கெரியர் ஹையஸ்ட் சிங்கிள் டே கலெக்ஷன் இந்த கருப்பு படத்தோட 3rd டே கலெக்ஷன் தான். கண்டிப்பா இந்த படம் 200 கோடி வசூல ஈஸியாக தாண்டிடும். ஃபைனலாக எவ்வளோ வசூல் பண்ண போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பென்ஸ் மூவி என்னாச்சு, ரவிமோகன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதில் என்ன ஆகும் அதை பற்றி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி அவருக்கான போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் ப்ராப்ளம் வராதுங்கிறது மோஸ்ட்லி என்னோட கெஸ்ஸு. டிசி மூவி சம்மரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லை லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்துருச்சு. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துடும். கருப்பு படம் வீக் டேஸ்ல எப்படி வசூல் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னைக்கான புக்கிங்ஸுமே செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஸோ வசூல் பெரிய அளவில் ட்ராப் ஆகல, நல்லா தான் போகுது. கருப்பு மூவில யோகி பாபுவோட சீன்ஸ் எல்லாம் இல்லையே, அதை பத்தி கேட்டிருக்காரு. அவர் படத்துல இருக்கிறத அவங்களே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. மேபி சீன்ஸ் எடுத்து டிலீட் பண்ணிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. கருப்பு படத்துக்கு நார்த் இந்தியாலையும் பெரிய வசூல் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் டீசெண்டா வசூல் வந்துகிட்டு இருக்கு. ஃபைனல் ரிப்போர்ட்ல பெருசா எதிர்பார்க்கலாம். லாரன்ஸோட புல்லட் படம் என்னாச்சு அண்ட் மோகன்தாஸ் படம் பத்தி கேட்டிருக்காரு. மோகன்தாஸ் படம் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆகக்கூடிய படம். சீக்கிரமே அதுக்கான ரிலீஸ் அப்டேட் வரும். புல்லட் மூவி பத்தி இப்போதைக்கு அப்டேட் வரல. அப்டேட் வந்தா சொல்றேன். தீபாவளிக்கு எந்த பெரிய படங்கள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல. மோஸ்ட்லி சர்தார் 2 வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சர்தார் 2 இல்ல மார்ஷல் படம் ஒன்று வர வாய்ப்பு இருக்கு கார்த்தி சைட்ல இருந்து. வேற ஏதாச்சும் படம் வந்தா நான் சொல்றேன். சற்றென்று மாறுது வானிலை படத்தோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த படம் எனக்கு பக்கத்தில் எங்கேயும் ஓடல. கருப்பு படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கேட்ட வரைக்கும் படம் ஆவரேஜா இருக்குன்னு தான் சொல்றாங்க. கர மூவினா தேட்டரில் ஓடுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு சில தேட்டரில் மட்டும் ஓடுது. இந்த கொஸ்டின்ஸ் பற்றிலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. திருஷ்யம் 3க்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் படத்துக்கு ரிவ்யூ போடுறேன். லாஸ்ட்டாக போட்டு வீட்டில் ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. 7ஆம் அறிவு மூவில வரக்கூடிய முன்னந்தி சரல் சாங் தான் இது. இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.